சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நம்முடைய பொதுமக்கள் மத்தியில் அதற்கு ஏற்றார் போல களத்தினுடைய செயல்பாடுகள், இயற்கை குறித்த வல்லுநர்களுடைய தளத்திலே அதற்கான செயல்பாடுகள் என்று அனைத்து தளத்திலும் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டவர். கடந்த 20 ஆண்டு காலமாக இயற்கை மருத்துவம் எனப்படும் வாழ்வியல் மருத்துவத்தை கைகொண்டிருக்கிறவர். கைகண்டதோடு மட்டுமல்ல, அனைத்து மக்களும் அதில் பயன்பட வேண்டும் என்பதற்காக ஊர் ஊராக சென்று அதனை பற்றிய உரைப்பவர். தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட 7 மாவட்ட மக்கள் இயற்கை மருத்துவத்தில் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தஞ்சையிலே மருத்துவமனை அமைத்திருக்கிறவர். தன்னுடைய மகன்களையும் இயற்கை மருத்துவத்திலே இறக்கிவிட்டிருக்கிறவர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அருமையான உரையை, தன்னுடைய அனுபவத்தை, நாம் கைகொள்ள வேண்டிய முறைகள் குறித்து உரையாற்ற ஐயா கோ சித்தர். அனைவருக்கும் எனது வணக்கத்தினை பதிவு செய்கின்றேன். இங்கு பெருதிரளாக இயற்கை உள்ளவர்கள் நிரம்ப இருக்கின்றதை பார்க்கின்ற பொழுது நம் இயக்கம் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதை உணர்ந்து இதுபோன்ற அமைப்புகளை நடாத்தி வரும் நல்ல உள்ளங்களுக்கு ஒரு உழவனாக எனது நன்றியினை பதிவு செய்கின்றேன். இந்த அருமையான நிகழ்ச்சி நலம் பாரம்பரிய அமைப்பின் தலைவர் உட்பட தம்பி சுதாகர் உட்பட அனைவருக்கும் எனது வாழ்த்துதலை பதிவு செய்கின்றேன். நிரம்ப கருத்துக்களை பதிவு செய்து அமர்ந்திருக்கின்ற வல்லுநர்களையும் உயர் அதிகாரிகளையும் நாம் அவர்கள் தந்த கருத்துக்களை கைத்தட்டி ரசிப்பதை விட, அன்னப்பறவை எப்படி தண்ணீரை ஒதுக்கி பாலை எடுக்குமோ அப்படி இந்த அரங்கிலும் பேசியவர்களில் நமக்கு எது தேவையில்லை என்பதை நீங்கள் தான் முடிவு பண்ண வேண்டும், நாம் தான் முடிவு பண்ண வேண்டும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண வேண்டும். இது என்ன பாரம்பரிய நெல் திருவிழா நண்பர்களே. சில விஷயத்தை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களை உந்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு எல்கேஜிக்கு புள்ள போகிற அதுக்காக ஒரு பிடிப்பு வர்ற வரைக்கும் நீங்கள் உந்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக ஒரு பிடிப்பு வந்துருச்சுன்னா நீங்கள் லீவ் போட சொன்னாலும் இந்த பிள்ளைகள் லீவ் போடாது, எனக்கு இன்றைக்கி கல்லூரியில் வேலை இருக்குன்னு. இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அனந்த் பேசினார், மதியம் பாமையன் பேசுவார் அப்படிங்கிறதுனால பலன் வராது. சித்தர் பேசினார், டிஆர்ஓ பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நாம் என்ன செய்கிறோம், விவசாயம்னா என்ன, அவர்கள்தான் இந்த அரங்குக்கு மிக பொருத்தமானவர்கள். கருத்து ஆளுமையில் நிரம்ப நல்ல பேசலாம், செய்யலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்குமே நான் இந்த அரங்கில் இருக்கிறதுக்கு எனக்கு தகுதின்னு சொன்னால் விவசாயத்தில் நிரம்ப லாபத்தை எடுக்கின்ற ஒரு இயற்கை விவசாயி நான், அவ்வளோதான். அதை எடுக்கணுமா, அதை கலந்து பேசுவோம். நான் சடங்கு சம்பிரதாயத்துக்கு பேசணும்னு எனக்கு அவசியம் இல்லை. பாரம்பரிய விதை, பாரம்பரிய நெல் திருவிழா, அதிலேயே நான் கொஞ்சம் மாறுபடுறேன். பாரம்பரிய வித்து திருவிழா தான், தானியம் தான், சீரியல்ஸ் தான். சீரியல்ஸ்னா என்ன, அக்ரி பிள்ளைகள் இருக்கீங்க. உழவன் பார்வையில் தானியம் என்பது நெல், கோதுமை, சோளம், இது 3 பெருதானியம். சிறுதானியம், அருந்தானியம், குறுந்தானியம், நறுமண தானியம்னு சொல்லக்கூடிய மைனர் மில்லட்ஸுங்கிறது தனி, அதுவும் தானியம்தான். பச்சைப்பயிறு, உளுந்து, கொண்டக்கடலை, தட்டைப்பயிறு இதெல்லாமும் தானியம்தான். எண்ணெய் வித்துன்னு சொல்லக்கூடிய எள்ளு, நிலக்கடலை இதுவும் தானியம்தான். இந்த 4 சேர்ந்ததுக்கு பேர் தான் தானியம். உழவர் பெருமக்களே, நிர்வாகத்திற்காக, அரசு சௌகரியத்திற்காக துறையை பிரிச்சிச்சு. மைனர் மில்லட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆயில் சீட்ஸ் டிபார்ட்மெண்ட்,
பல்சஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், சீரியல்ஸில் ரைஸ் டிபார்ட்மெண்ட், வீட் டிபார்ட்மெண்ட், மெய்ஸ் டிபார்ட்மெண்ட்னு பிரித்ததுனால ஏன் அது நமக்கு என்ன தப்பு பண்ணுச்சு? நெல்லு காடு எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் இன்னைக்கு பிரிஞ்சு கிடக்கிறது. இந்த தஞ்சை மாவட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நெல் காடுகள் தான் நேற்றைய இருந்த நெல் காடுகளா? காட்டு யானம்னா என்ன? காட்டில் யானை உள்ளே படுத்தாலும் வெளியே தெரியாத அளவிற்கு நெல் தன்னை வளர்மையாக வைத்திருக்கின்ற அந்த தானியத்துக்கு பேர் காட்டு யானம். இந்த தானிய திருவிழா ஏன் நடத்தணும்? இது என்ன நெருக்கடியை? என்ன ஒரு இது நாகரிகமா? அல்லது இந்த நுனிநாக்கு ஆங்கிலம் மாதிரி இது எல்லாரும் நடத்தணுங்கிற பார்வையில் சுதாகர் இதை நேசிச்சாரா? சுதாகர் நீண்ட காலமாக இதை நேசித்து நிறைய என்கிட்ட பேசியிருக்காரு. இந்த தானியம் என்பது சற்றேறக்குறைய உழவர் பெருமக்களே, நுகர்வோர்களே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தானியம் என்பது குறிப்பாக நெல்லரிசி, புல்லரிசி. நெல்லரிசி நெல் பேடி, புல்லரிசிங்கிறது மைனர் மில்லட்ஸ். இந்த நெல்லரிசியும் புல்லரிசியும் நம் சமூகத்தில் சற்றேறக்குறைய 15,000 வருடங்களாக நம்முடன் இருந்து வந்திருக்கு. 15,000 years. 15,000 வருஷ உறவு கொண்ட ஒரு தானியம் இது. அப்படின்னா என்ன? விஞ்ஞானிகளுக்கு மட்டும் தெரியணும்னு அவசியம் இல்லை. விஞ்ஞானத்தை முதல்ல ஒருங்கிணைச்சி அதிலிருந்து வெற்றி கண்டவன் வயல்வெளியில் திரியும் உழவன். இந்த பிராக்டிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அனுபவ அறிவை டாக்குமெண்ட் பண்ணி சிலபஸாக தான் பல்கலைக்கழகத்துக்கு போகுது. அது கிட்டத்தட்ட நீங்கள் இன்றைக்கி உங்கள் வயக்காட்டில் ஜெயிச்ச ஒரு விஷயம் 10லிருந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது சிலபஸாகவே வருது. அதுக்கப்புறம் இவன் அப்டேட் ஆகி அடுத்த டெக்னாலஜிக்கு போயிடுவான். ஆனால் அதுக்கப்புறம் தான் 15 வருஷத்துக்கு அப்புறம் 15 வருஷத்து டெக்னாலஜியை கொண்டாந்து நம்மள்கிட்ட வைப்பாங்க. நகைச்சுவையாக சொல்லுவாங்க இல்லையா, 10 குழந்தை பெற்ற பெண்ணுக்கு தலைச்சம்புள்ளக்காரி அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. மண்டையில் மயிர் முளைச்ச காலம் முதல் நீங்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும், தாத்தா, அப்பா, நண்பர்கள், அண்ணன், தம்பி, இப்படி கையை பிடிச்சி வயக்காட்டை சுற்றி வந்து கற்றுக்கிட்ட விஷயம் சீயிங் இஸ் பிலீவிங்னு சொல்லுவாங்க. கண்ணால் கண்டது நம்பக்கூடியது. அப்படி நம்ம பார்த்த ஒரு விஷயத்தை மாற்றாக ஒரு டெக்னாலஜிங்கிற பேரில் கொடுக்குறப்ப நம்ம என்ன எங்கே நமது இடத்த தொலைச்சோம் நண்பர்களே. ஏன் இந்த பாரம்பரிய நெல் திருவிழா, தானிய திருவிழாங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு நெருக்கடி என்னன்னா அரிசியை சாப்பிடாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, நம்மளும் நம்புகிறோம். புரிந்து கொள்வதற்காக, இதை யாரையும் துன்புறுத்துவதற்காக கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை. கோதுமை சாப்பிடுவேன் ஒரு வேளையாச்சும் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. கோதுமையை சப்பாத்தியாகவோ பூரியாகவோ பொங்கலாகவோ அல்லது ஏதோ எனக்கு சர்க்கரை இருக்குது கோதுமை சாப்பிட்றேங்கிறவங்க கை தூக்குங்க. கிட்டத்தட்ட கம்மியாக தான் இருக்குது, நிறையா தூக்கணும். அப்போ தான் அனந்து சொன்னது அனந்து கொஞ்சம் ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை, நிறையா பேர் சாப்பிடல. கோதுமையை நீங்கள் சாப்பிடுவீர்களே ஆனால் நீரிழிவு நோயை ஒழிக்க முடியாது. அது என்ன கதை? அது என்னது சயின்ஸு? கோதுமையில் மட்டும் குளூட்டன் இருக்கும், அரிசியில் குளூட்டன் கிடையாது. அந்த குளூட்டன்கிற ஒரு பொருள் வந்து நீரை பிடிச்சி வச்சுக்கும். இன்னைக்கு பிள்ளைகள் குண்டு குண்டாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே கோதுமை பதார்த்தம். ரெண்டாவது, அந்த கோதுமை இருக்கக்கூடிய ரசாயனம் வந்து சர்க்கரை ரத்தத்தில் அதிகம் போகிறதுக்கு முக்கியமான பொருளுக்கு பேர் இன்சுலின். அந்த இன்சுலின் அதிகம் கம்மி அப்படிங்கிறத அப்புறம் பார்த்துக்குவோம். இன்சுலின் சுரக்கக்கூடிய ஒரு உறுப்புக்கு பேர் கணையம், பான்கிரியாஸ். அந்த பான்கிரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்களை சிதைக்கக்கூடிய வேலையை இந்த கோதுமை செய்யும். உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார், டாக்டர் வந்து கோதுமை தான் திங்க சொன்னார். நண்பர்களே, எப்போ பார்த்தாலும் யாரையாச்சும் சொல்லணுமா? ஏன் இப்படி விவசாயம் பண்ண? அரசாங்கம் கொண்டாந்து உரத்தை கொடுத்துருச்சு. இதையே செஞ்ச அரசாங்கம் வந்து பெண் பிள்ளைகளுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் அப்போ ரத்த போக்கு நிறையா இருக்குன்னு இந்த ரத்த விருத்தி மாத்திரை இப்போ நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொடிய விளைவை செய்யக்கூடியது, அரசுக்கே தெரியும். அனந்து மாதிரி இருக்கிற நண்பரும் பாமையன் மாதிரி இருக்கிற நண்பர்களும் கான்ஸ்பிரசியோடு பேசுகிறவங்க. இந்திய சர்க்காரின் சதியை ஒரு திட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற கான்ஸ்பிரசி என்ன, இதன் பின்னால் இருக்கும் சதி என்ன அப்படிங்கிறதுல தெளிவாகவும்
மிக சரியாகவும் பேசக்கூடிய நண்பர்கள். நான் கான்ஸ்பிரசி எனக்கு தெரியாது, நான் பேசுவது இக்னோரன்சி. நாம் அறியாமல் இருக்கிற இடம் இது. எங்கே நம்ம மறந்து போனோம். ஒரு ஐயர் ஒருத்தர் வருவார், வந்து என்ன சொல்லுவார், நாளைக்கு உங்கள் அப்பாவுக்கு தேவசம், நாளைக்கு ஒரு வேளை அப்படின்னு சொல்லுவார். உங்கள் பகுதியிலையும் நடந்திருக்கும். அப்படின்னா என்னன்னா, என்னுடைய தகப்பனார் இறந்த தேதியே எனக்கு மறந்து போச்சு இல்லையா? நான் என் வேலைப்பள்ளில் நாளைக்கு உங்கள் அப்பாவுக்கு தேவசம், நாளைக்கு ஒரு வேளை, உடனே அவருக்கு காசு கொடுத்து அனுப்புகிறோம் இல்லையா? அதுபோல் நீங்கள் மறந்ததை சொல்லுகின்ற அந்த ஏழை பிராமணன் போல சொல்லிட்டு இந்த அரிசி பருப்பு வாங்குறது மாதிரி தான் இந்த அரங்கில் இருக்கிற நான் அனந்தையெல்லாம். நீங்கள் இக்னோரன்சி நான் பேசுகிறேன், நான் கான்ஸ்பிரசி பேசலை. எங்கே பிரச்சனை? துவக்கத்திலே ஒன்று பதிவு பண்ணுற, இந்த விழாவுக்கு அச்சாரம்னா நெல்லுன்னு சொன்னால் உங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரே பொருளுக்கு பெயர் நெல். நெல்லை விதைக்காதவன் மிக சிரமமான வாழ்க்கையை வாழக்கூடிய உழவனாக இருப்பான். மாற்றுப்பயிர் நெல் விவசாயிக்கு தேவையில்லை. இதற்கு முன்னால் பேசிய அரசு அதிகாரிகள், குறிப்பாக எனது நண்பர் தான் ஜாயிண்ட் டைரக்டர் சேகர், நிரம்ப இயற்கை விவசாயத்திற்கு உதவி செய்தவர். நிரம்ப இயற்கை விவசாயிகளுக்கும் இயற்கை விவசாய குறிப்புகளையும் பொருட்களும் நிரம்ப சப்போர்ட் பண்ணவர். இந்த மாவட்டத்திலே அது நீங்கள் அது கிடைக்கலன்னா அவர்கிட்ட போய் அணுகுங்க. நல்ல ஆட்டிடியூட் உள்ளவர், மனோபாவம் உள்ளவர். நெல் என்பது அனந்து சொன்னது போல மோனோகிராப், தனிப்பயிர் அல்ல நண்பர்களே. நெல் காடு எப்படி இருக்கும்னா, வயக்காட்டுக்கு போனீங்கன்னா நெல் கொஞ்சம் இருக்கும், வரப்பில் கொஞ்சம் பயிர் வகை எண்ணெய் வித்து இருக்கும், உளுந்து பயிர், சோயா, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். சோயா இடையில இப்போ வந்திருக்கு, அது மாதிரி இருக்கும். இடையில பார்த்தீங்கன்னா கீரை இருக்கும். கீரை பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, வல்லாரை, மணத்தக்காளி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, அரைக்கீரை, இதெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா பறிச்சுக்கிட்டே இருக்கலாம். முளைக்கீரை மாதிரி. கீரைன்னா நமக்கு முளைக்கீரை மேலே தான் தெரியுது. கீரைன்னு சொன்னாலே முதல் கீரையே கருவேப்பிலை, கொத்தமல்லி. அதுக்கு அடுத்தது, அதாவது நெல்லோடு இணைந்து வளரக்கூடிய பயிர்கள். நெல் உள்ளவர்களே, ஒரு ஏக்கரில் நீங்கள் நெல் போட்டு சாதாரணமாக 60 கிலோ மூட்டையில் 10 மூட்டை அப்படின்னா ஏக்கருக்கு 30 மூட்டை விளைவிச்சிங்கன்னா நீங்கள் தலையால் எப்படி விற்றாலும், ஆர்கானிக் ஃபார்மஸையும் சேர்த்தே சொல்கிறேன், பெரிய லாபத்தெல்லாம் எடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு பெரிய லாபத்தின் மேல் இந்த நுகர்வு கலாச்சாரத்தினால ஒரு லாபம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். தவறில்லை. வின்னர்ஸ் do not do different things, they do things differentlyன்னு ஆங்கிலத்தில் நிர்வாகவியலை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு என்ன, வெற்றியாளர்களாக இருக்கும் உழவர்கள் வேறு வேறு பாதைகள், வேறு வேறு செயல்களை செய்ய மாட்டார்கள். ஒரே காரியத்தை வேறு வேறு விதமாக செய்வார்கள்னு சொல்கிறாங்க. நெல்லை விட வேணாம், ஆர்கானிக் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய துறையில் ராமசாமின்னு இருந்து ரிட்டையர்ட் ஆனார். அவர் என்கிட்ட சொன்னார், ராமநாதபுரத்தில் இருந்த சித்தர் சார், நொறுங்குன்னு ஒரு நெல்லை போடுவோம், அந்த நொறுங்கு நெல்லுக்கு ஒரு பிரத்யேக குணம் இருக்குது, என்ன தெரியுமா? சொல்லுங்க ஐயா. அது முளைக்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நண்பர்களே, அந்த நெல் முளைக்கிறதுக்கு உண்டான ஈரத்தை கொடுப்பீர்களே, ஆனால் அந்த ஜீவன் உங்களுக்கு குறைச்சலா 10லேருந்து 20 நெல்லை கொடுத்துட்டு செத்து போயிடும்னாரு. நீங்கள் இரிகேஷனை பற்றி நம்ம பேசுகிறோம், வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு. நெல் காடு என்பது நெல்லையும் சேர்த்து இருக்கக்கூடிய காடு. ஒரு காட்டுக்கு போனீங்கன்னா உழுக்குனா பழம் வரணும், பறிச்சா காய் வரணும், தோண்டி எடுத்தீங்கன்னா கொட்டை பருப்பு வரணும், மென்மையாக பொறுக்குனா பூக்கள் வரணும், விரட்டி பிடிச்சிங்கன்னா கோழி மாமிசம், தந்திரமாக எடுத்தால் முட்டை, உட்கார்ந்து பார்த்து எடுத்தீங்கன்னா தேன், மழை பெஞ்ச இடத்துல ஓரக்கங்கில் போனீங்கன்னா காளான், கால்நடைக்கு தீவனம், நமக்கு மருந்து, படுத்துறங்க உறைவிடம், சொல்லிக்கொண்டே போகலாம். இதுக்கு பேர் தான் காடு. இந்த காட்டை தான் என்எஸ் கிருஷ்ணா அந்த காலத்தில் காட்டுக்கு போனால் களை எடுத்தான்னு பாட்டு பண்ணார். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, தோட்டத்துக்கு போகிறோங்கிறோம், பண்ணைக்கு போகிறோங்கிறோம், நாகரிகமான வார்த்தைகள்.
நீங்கள் என்ன வேணாலும் டெக்னாலஜி டெர்மினாலஜி மாற்றுங்க, ஆனால் காடு என்பதற்கு ஒரு வரைவு இருக்குது. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த முறை, குறிப்பாக நாகரிக வளர்ச்சி கேட்டாங்க இல்லையா? நாகரிக வளர்ச்சி என்னென்னு துவக்கத்தில் ஒரு கேள்வியை கேட்டு பேசினாங்க இல்லையா? நதிநீர் பாசனம் இருக்கின்ற இடங்களில் நாகரிகம் துவக்கமாக வளர்ந்தது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் அது பொருத்தம். என்னது? பொறுக்கி தின்ன மனிதன் அறுத்து தின்னான் இல்லையா? அறுத்து தின்பது தான் மருத நிலத்தோடைய தத்துவமே. லேண்ட் டெரைன்னு சொல்கிறோம், ப்ரொஃபைல் சொல்கிறோம், ஐந்திணை சொல்கிறோம். மருத நிலம் என்பது தானிய உற்பத்தியை உள்ளடக்கியது. அதுதான் நாகரிகத்தோட வெளிப்பாடு. நாகரிகத்தை சமூகத்திற்கு கொடுத்த தலை முதல் சமூகம் இன்று எப்படி இருக்கும்? யாராச்சும் கொடுக்க மாட்டானா? வேட்டி சட்டை கொடுக்க மாட்டானா? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் யாருக்கு? இந்த உழவன் தான் அனைத்து உயிர்களுக்கும் உணவு போடக்கூடியவன். ஆனால் இன்னைக்கு அவனுக்கே உணவு இல்லை. எங்கே நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம்? இக்னோரன்ஸ் எங்கே இருக்குது? இந்த தானியம் என்பது 15,000 வருஷமாக நம்ம சாகுபடி பண்ணுறோன்னு சொல்கிறதுல என்ன பொருள், என்ன விஞ்ஞானம் அங்கே இருக்குது தெரியுமா? நீங்கள் எதை சாப்பிட்டாலும், நீங்கள் எந்த உணவை சாப்பிட்டாலும் அந்த உணவை செரிக்கக்கூடிய தன்மை உங்களது உயிர்மம்னு தமிழ்லையும் ஆங்கிலத்தில் செல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு திசுக்களை உடைச்சிங்கன்னா செல்லு, அந்த செல்லில் சுரக்கிற நொதி தமிழில், ஆங்கிலத்தில் என்சைம். இந்த என்சைம் தான் நீங்கள் சாப்பிட்டதை செரிக்க வச்சு சத்தை உடம்பு உறிஞ்சிக்கிட்டு, சத்துக்கு உறிஞ்சிக்கிறதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற கழிவை வெளியே அனுப்பக்கூடிய வித்தையை செய்யக்கூடியது எது? என்சைம். இந்த என்சைம் எப்போ சுரக்கும் தெரியுமா? இந்த உடலுக்கு, இந்த செல்லுக்கு பரிச்சயமான உணவை சாப்பிடுகின்ற பொழுது அந்த என்சைம் தானே சுரக்கும். நண்பர்களே, தடியால் அடித்து சுரக்க வேணாம். அரிசி சோறு தின்னா உங்க உடம்புல எல்லாம் சந்தோஷமா அந்த ஒவ்வொரு உயிர்மமும் என்சைத்தை சுரக்கும். அதுக்கு ஜினோம் சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகள் நண்பர்கள் இருந்தால் பெனிஃபிஷியல் மியூட்டன் ஜீன்னு அதுக்கு பேர். என்னது? அதுதான் நன்மை தரக்கூடிய என்சைமை சுரக்கக்கூடிய ஒரு மரபு அணு. அதான் நம்ம சொல்றப்ப சொல்லுவோம், என் குணம் தெரியாம விளையாடாத அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம் சமூகம் இன்னைக்கு பிள்ளைகள் அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மரபு குணம் மாறிய நிலையில் இருக்கும். என் குணம் தெரியாம விளையாடாதன்னு நம்ம நேற்று சொன்னோம் இல்லையா? அது எதை அடிப்படையாக கொண்டது? நீ உண்ட உணவை அடிப்படையாக கொண்டது. ஒரு காட்டு உள்ள, நம்ம நெல் காட்டு உள்ள வந்தீங்கன்னா, நெல் அப்படியே 10 ஏக்கரும் நெல்லா இருந்து அறுத்து லாரியில ஏற்றணும்னு அவசியம் இல்லை நண்பர்களே. அது லாபம் இல்லை. அது இயற்கை விவசாயமாக இருந்தாலும் அதில் லாபம் இல்லை. இந்த இடத்துல தான் நீங்க புரிதல் வேணும். இந்த நெல் திருவிழா என்பது நம் அடையாளமான, நமக்கு ஐடென்டிட்டி என்னன்னா நம்ம திங்கிற சோறு, அது அரிசி சோறு. நீ அரிசி சோறு திங்கிறவனா? நீ நாகரிகம் தெரிந்தவன், நீ சமூகத்தில் முன்னோடியாக இருக்கக்கூடியவன். அதுதான். பேண்ட் போட்டதுனாலையும் 2000 நோட்டு வச்சிருக்கிறதுனாலையும் அவன் நாகரிகமானவனோ உயர்ந்தவனோ கிடையாது. என்ன சாப்பிடுவ? அரிசி சோறு. நீ தான் உயர்ந்தவன். டெக்னாலஜி என்பது குறிஞ்சி நிலமான மலையும் மலை பிரதேசமும் காடும் பிரதேசமாக மாறி மாடுகளை மேய்த்து அதற்கு பின் நதியை அணைகட்டி பாய்ச்சி இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சமச்சீர் உணவு என்று சொல்கின்றோமே, தானியம், பருப்பு, எண்ணெய் வித்து, இப்படி எல்லாத்தையும் கனி, காய், கீரை எல்லாத்தையும் சேர்த்து தரக்கூடிய ஒரு உழவர்களுக்கு பெயர் தான் மருத நிலத்து உழவர்கள். இந்த மருத நிலத்து உழவன் தனது முக்கியத்தை தானே உணரவில்லை. நல்லேறு கட்டுவோம், பொன்னேறு கட்டுவோம். இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியே குறைஞ்சு போச்சு. குடும்பமாக வண்டி கட்டிட்டு போய் ஒரு 4 பொம்பளை பிள்ளையும் இருக்கு. ஏகப்பட்ட செலவு, மன உளைச்சல், சைக்கோசோமாட்டிசம்னு சொல்லக்கூடிய உடல் உபாதை மன உபாதையா மாறிடுது. வெளியே சொல்ல முடியல. அதுக்கு என்ன காரணம்? இந்த கருமம். இப்போ நுகர்வு கலாச்சாரம் ஆனந்து சொன்னார் இல்லையா? துணிக்கு போடுற சோப்பும் உடம்புக்கு போடுற சோப்பும் 1 வாரம் கட் பண்ணிங்கன்னா அது சரியா போயிடும்.
துணிக்கு போடுற சோப்புக்கு பதில் தான் பூந்தி கொட்டைன்னு சொல்லக்கூடிய சோப்பு காய் இருக்கு. அதை வாங்கி தூள் போட்டு நீங்க துணியை கும்மி வச்சு என்ன இங்க இருக்கிறவங்க யாரு என்ன சேத்துல இறங்கி வேலை பார்த்தீங்களா, இல்ல ஆயில் கிரீஸ்ல ONGCல இறங்கி கேணி உள்ள இறங்கி வேலை பார்த்தீங்களா? ஒரு அழுக்கும் கிடையாது என் சட்டையிலையும் உங்க சட்டையிலையும். நமக்கு டிவி பார்க்குறப்ப உஸ்ன்னு ஒரு சத்தத்தோட ஒரு வெள்ளையை காமிச்சோன்னா அந்த உஸ்ஸை வாங்க கடந்து அலைஞ்சு இங்கே சொரிஞ்சுக்கிட்டே திரிகிறோம். அதுக்கு தோல் வியாதிக்கு மருந்து சாப்பிட்டுட்டே கிட்னி ரிப்பேர் ஹார்ட். என்னையா அது? தமிழ் சமூகத்துடைய நிலை இப்படியா இருக்கும்? பாரம்பரிய நெல் சிகப்பு கலர்ல எந்த அரிசி இருக்குன்னு பாருங்க. நான் நெல் பேரையே சொல்றதே நிறுத்திட்டேன். இப்ப மாப்பிள்ளை சம்பான்னு சொன்னா உழவர்களே நிறைய வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை சம்பாவை கொடுக்குறாங்க ஒரு அரங்கில். நான் அனுபவிச்சதை சொல்றேன். அடுத்த அரங்கில் போய் காட்டு யானை உயர்ந்ததுன்னு ஏதோ ஒன்று பேச வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணத்தை சொன்ன உடனே காட்டு யானை இருக்கா, யோ மாப்பிள்ளை சம்பா நிறையா வச்சிருக்கீங்க. இல்லை காட்டு யானை தான் சிறந்துன்னு பேசிட்டு போயிட்டாரு, காட்டு யானை இருக்கா. 10 வாட்டி கேட்பாங்க. நானும் அனந்து உட்காந்துருப்போம். நம்மள்கிட்ட 10 டன் இருக்கு மாப்பிள்ளை சம்பா. ஆனால் எல்லாரும் காட்டு யானை இருக்கா. மெட்ராஸ் க்ரௌடு பூரா காட்டு யானை கேட்குது. என்ன பண்ணலாம்? நம்ம ஒன்றும் ஒட்டு ரகத்தை விற்கல. செயற்கை விவசாயத்தில் உழவர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா சகோதரர்களே? நெருக்கடிக்கு அவர்களை தள்ளி மாப்பிள்ளை சம்பாவை காட்டு யானைன்னு சொல்லி வித்துப்படுறாங்க. ஒன்றும் கொலை குற்றம் பண்ணிடல. அவன் ஒரு பர்டிகுலர் அரிசிக்கு ஒரு நோய் தீர்க்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. அதெல்லாம் ஒரு வணிகம், ஒரு நுகர்வு கலாச்சாரம். கால்பால் போட்டா தலைவலி போகும், தொராசு எரித்ரோமைசின் போட்டா தொண்டை வலி போகுங்கிறது அந்த அதுபோல் இந்த அரிசிக்கு அப்படி கிடையாது. மனோரஞ்சித பூ கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? என்ன சொல்லுவாங்க? இதை முக்கியமாக பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்றேன். என்ன வாசனை நினைச்சிட்டு மோந்தாலும் அந்த பூ அந்த வாசனை தரும்னு சொல்லுவாங்க இல்லையா? பாரம்பரிய அரிசிகளை உங்களுக்கு என்ன நோய் இருந்தாலும் சாப்பிட்டாலும் சரியா போயிடும். இதுதான் பதிவு. நீங்க மாப்பிள்ளை சம்பால நிசடியோபாம்னு சொல்லக்கூடிய ரசாயனம் இருக்கிறதுனால நரம்பு தளர்ச்சிக்கு மருந்துன்னும் நம்ம வேளாண் இணை இயக்குனர் சொல்லிட்டு போனார் இல்லையா? நான் சொல்லுவேன்னு கூட பதிவு பண்ணிட்டு போனார். உண்மை. கருப்பு கலர்ல இருக்கிற அரிசிக்கு ட்ரைசின் ஃபைட்டேட்னு சொல்லக்கூடிய ரசாயனங்கள் அதுல இயற்கையா இருக்கிறதுனால புற்றுநோய்க்கு மருந்துன்னு சொல்றதும், சுண்ணாம்பு சத்து அதிகமாக உள்ள அரிசி அது நீலஞ்சம்பாவாக இருக்கட்டும், வெள்ளப்புண்ணியாக இருக்கட்டும், கண்டகசாலாவாக இருக்கட்டும், ஜீரக சம்பாவாக இருக்கட்டும், கிச்சடி சம்பாவாக இருக்கட்டும், சேலஞ்சம்பாவாக இருக்கட்டும், இப்படி வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய அரிசியில எல்லாம் கால்சியம் சுண்ணாம்பு சத்து கூட இருக்கிறதுனால இது எல்லாமே தாய்ப்பால் அதிகம் கொடுக்கும். வேற ஒன்றும் பெரிய மந்திரம் கிடையாது. இப்ப நீங்க உழவர்கள் இதை சொன்னீங்கன்னா வாங்கல. கடந்த வாரம் இதை வேளாண் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் பதிவு பண்ண இயற்கை விவசாயத்தில் இன்னும் லாபம் எடுப்பதற்கு என்னன்னு யோசிச்சு பார்த்தாங்க. ஐயா சொல்லுங்க, இதுக்கு எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன செய்யணும்? நாங்க இயற்கை விவசாயத்தில் 1 ஏக்கர் நீங்கள் நெல் விளைவிப்பீர்களே ஆனால் சற்றேறக்குறைய 20 to 30 பேருக்கு நீங்க சோறு போடலாம். 1 ஏக்கருக்கு 1 ஏக்கர் நீங்க விவசாயம் பண்றீங்கன்னா அதை நீங்க வேல்யூ ஆடட்னு சொல்றது இருக்கு இல்லையா, மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக 20 to 30 நுகர்வோருக்கு நீங்க தரலாம். அதே 1 ஏக்கர் இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கின்ற பொருட்களை மருந்தாக கொடுக்கின்ற ஒரு தொழில்நுட்பத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்களே ஆனால் 2000 பேருக்கு நீங்க தரலாம். எவ்வளவுன்னு பார்த்துக்குங்க. 2000 பேருக்கு மருந்தா தரலாம். அப்படின்னாவே என்ன, அங்க ஒரு பெரிய ஹிடன் ட்ரூத், அங்க ஒரு மறைந்த ஒரு உண்மை என்ன இருக்குன்னா, 20 பேர்கிட்ட வாங்குற பணம் பெருசா இருக்குமா, 2000 பேர்கிட்ட வாங்குற பணம் பெருசா இருக்குமா? ரொம்ப முக்கியமான ஒரு இந்த தோல்வியாதி சொன்னேன்ல, சிகப்பு கலர்ல இருக்கிற எந்த அரிசியாக இருக்கட்டும், அது மாப்பிள்ளை சம்பாவாக இருக்கட்டும், கலர் பாலையாக இருக்கட்டும், வாடன் சம்பாவாக இருக்கட்டும், சிவப்பு கலர்ல எது வேணா இருக்கட்டும், ஆனால் ஃபைபரோட இருக்கணும், அதில் பிரானோட இருக்கணும். பிரான் ஆயில்னு சொல்லக்கூடிய தவிட்டு எண்ணெயோட இருக்கணும். அதை தீட்டிடக்கூடாது. நிறைய அங்காடிகளில் நான் பார்க்கறது உண்டு. பாரம்பரிய அரிசி ரொம்ப பிடிச்சிருக்கு, அனந்து சொன்னாரு, பாமையன் சொன்னாரு, சித்தர் சொன்னாரு, நேற்றைய நம்மாழ்வார் சொன்னாரு, பாஸ்கர் சொன்னாரு, இப்படியெல்லாம் கேட்டு அதை தீட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மேச்சுவரியில் அனந்த வச்சாலும் டெட் பாடி தான், சித்தரை வச்சாலும் டெட் பாடி தான், அமெரிக்க ஜனாதிபதி இந்திய பிரதமரை வச்சாலும் டெட் பாடி தான். உயர்ந்தவர்களாக இருந்தாலும் மேச்சுவரியில் இருப்பவர்கள்
இறந்துபட்டவர்களே. பாரம்பரிய அரிசியாக இருந்தாலும் தீட்டிய பிற்பாடு அது ஊட்டம் இழந்த ஒரு பிரேதமே. அந்த ட்ரெடிஷ்னல் ரைஸை கொஞ்சமா இவ்வளவு எடுத்து அவிச்சு சோறு மாதிரி ஆகுது இல்லையா, அதை அம்மியில் அரைக்கலாம், குடகளில் அரைக்கலாம். அம்மி குடகள்னா என்னங்கிறது அடுத்த ஒரு பெரிய புனரமைப்புக்கு அனந்து பாமையெல்லாம் தயாராகணும். காட்சி பொருள் வச்சு இன்னுமே அம்மி என்பதை அரைத்து காட்டுகிறோம். இல்லைன்னா யோகா மாஸ்டர் வந்து ஆட்டணும், இப்படி ஏதாச்சும் பண்ணணும். ஏன்னா நான் யோகா மாஸ்டர் வேற, ஏன்னா நேச்சுரோபதியில் யோகாவும் அறிந்தவன் தான், வகுப்பு எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் அது வேறு விதமானது. இந்த அரிசி சோறை நான் சொன்ன சிகப்பை பசையாக்கி எங்கெங்கெல்லாம் அரிக்குதோ அங்கெல்லாம் தடவிட்டு காய வச்சு கழுவிட்டிங்கன்னாவே அது போயிடும். பழைய காலத்தில் சோத்து வடிச்ச கஞ்ச பெண்கள் தலையில் தடவிட்டு அரப்புத்தூள் போட்டு குளிச்சாங்க இல்லையா, டிராண்டர்ஃப்னு சொல்லக்கூடிய பொடுகு பூச்சியே தலையில் தங்காது. நம்ம தீட்டின அரிசியை சாப்பிட்டுட்டு தீட்டின அரிசியோடைய பழகிட்டு, சார் எதை போட்டாலும் பொடுகு போக மாட்டேங்குது சார், அது போகாது சார், மொட்டை தான் அடிக்கணும் பிள்ளைகள்லாம். ஏதாச்சும் பெட்ரோலியம் ஜெல் ஏதாச்சும் தடவை சொன்னாலும் சொல்லுவாங்க பெட்ரோலியம் ப்ராடக்டை. அது ஒன்றும் பெரிய நகைப்புக்குரிய. நீங்கள் எண்ணெய் சாப்பிட்றீங்க இல்லையா, எண்ணெய் வாங்கி சாப்பிட்றீங்கல்ல, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், எல்லா எண்ணெயும், அது எதுவுமே எண்ணெய் இல்லை நண்பர்களே, லிக்விட் பாராஃபின். ஒயிட் பெட்ரோல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து பெட்ரோல், பெட்ரோல்லேருந்து டீசல், டீசல்லேருந்து கெரசின், கெரசின்லேருந்து டார், டார்லேருந்து பை ப்ராடக்ட் ஒன்று வரும், அது எடுக்கிறப்ப பை ப்ராடக்ட். அந்த பை ப்ராடக்ட்டுக்கு பேர் லிக்விட் பாராஃபின். அந்த லிக்விட் பாராஃபினுக்கு வந்து எண்ணெய் மாதிரியே இருக்கும், வாசனை இருக்காது, நிறம் இருக்காது, சுவை இருக்காது. அதில் நல்லெண்ணெய் வேணுமா நல்லெண்ணெய் எசன்ஸு, கடலெண்ணெய் வேணுமா கடலெண்ணெய் எசன்ஸு, தேங்காய் எண்ணெய் வேணுமா தேங்காய் எண்ணெய் எசன்ஸு. அதை வாங்கி என்ன பண்ணுறோம், நல்லா ஊற்றி சாப்பிட்டுட்டு இந்த எண்ணெய் சாப்பிட்டோடனே நெஞ்செரியுது. சரி டாக்டர்கிட்ட போகணும். தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டியா நீ? ஆமாம். தேங்காய் எண்ணெய்லாம் சாப்பிட்றாதையா, அதெல்லாம் கொடிய விளையா. நண்பர்களே, லிக்விட் பாராஃபினை போய் என்னன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அனந்து சொன்னார் இல்லையா, விலையை பற்றி சொன்னார் இல்லையா. இது எதாச்சும் கேட்குறீங்களா, மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு போகிறீங்களே, ஏதாச்சும் நோயை ஆளுபவர்களுக்கு பேர் நோயாளியா? நான் நோயாளின்னு சொல்கிறேன். முதலாண்டா முதலாளின்னு சொன்னாலும் கொஞ்சம் பெருமையாக கூட இருக்கும், முதலாளியா அப்படின்னு. நோயாளி சார், அவர் நோயை ஆள்றாரா? அப்போ அவர் விடவே மாட்டார், நோயை அவரை விடாது, அவர் நோயை ஆள்றோங்கிற சில வார்த்தைகளையும் நம்ம வந்து தவறு பண்ணுறோம். நோயுடன் நீங்கள் இருக்கீங்க இல்லையா, இந்த நோய் என்பது நீங்கள் விரும்புவதனால், நீங்கள் இறுக்கி பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டு விழிப்புணர்வு இல்லாதனால தான் அந்த நோய் உங்கள்கிட்ட இருக்குது. சரி, எந்த மருத்துவமாக இருந்தாலும் இருக்கட்டும், அதாவது நீங்கள் நம்ம பதவியிலே உயர்ந்த பதவி, இப்போ தமிழ்நாடு முதல்வர், பிரதமர், ஜனாதிபதி அப்படி இருந்தவங்க எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாரையுமே சேர்த்துக்குங்க. அவங்களுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு மருத்துவத்துறைக்கு போய் ஒரு மெத்தடாலஜி ஆஃப் மெடிசனை செஞ்சு அவங்க அதுலேருந்து மீண்டு வந்திருக்காங்களா? இப்போ சமீபத்தில் நம்ம முதல்வர் அம்மா உட்பட முடியல. நெருக்கடியாக இருக்கக்கூடிய 10 பேரை தேர்ந்தெடுங்க, யாரை வேணாலும். நான் அதை வந்து ஓப்பன் சேலஞ்சாகவே நான் எடுத்துக்கிறேன். எந்த நோயாக இருக்கட்டும், இயற்கை உழவனால் அதை சரி செய்ய முடியும், இயற்கை மருத்துவத்தால் அதை சரி செய்ய முடியும், உங்களை வைத்தே அதை சரி செய்ய முடியும். அரிசியை எப்படி சாப்பிடணும்? இவ்வளவு சோறு சாப்பிட்றோம், விலை எவ்வளவு சொல்றீங்க? சுதாகர் அரிசி எவ்வளவுங்க? அது 150 ரூபாங்கய்யா. ஏன் சரியா விலையில? சுதாகர் கூட வாங்கிட்டாரா? இப்ப சொல்லுவீங்க சுதாகர் 150 ரூபான்னு ஒரு அரிசியை சொன்னால், அல்லது இயற்கை உழவர்கள் யார் சொன்னாலும் அது கூடவா குறைச்சியா? இப்ப சொல்லுங்க. மலேசியாவில் நான் கண்ணால் பார்த்ததை சொல்றேன், நீங்க போயிருந்தா நீங்களும் அதை பார்க்கலாம், சைனால பார்க்கலாம். ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறேன், அங்க போனா ஒரு டப்பா இருந்துச்சு. அந்த டெக்னாலஜியை ரொம்ப நாளாக நம்ம இங்கே செய்ய ஆரம்பிச்சிட்டோம், இருந்தாலும் அதை பதிவு பண்ணுறேன். ஒரு டப்பா இருந்துச்சு, ரைஸ் டீ அப்படின்னு போட்டிருந்தாங்க, அரிசி தேநீர் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அந்த டப்பாவை எடுத்து சரி ஒன்று வாங்கிட்டு வரலாம், இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம நண்பர்களுக்கு காட்டலாமேன்னு அதை எடுத்தேன். அது இந்திய ரூபாயில் 1600 ரூபா போட்டிருந்துச்சு. இந்த அரிசி கர்மத்தை நம்ம ஊரில் செய்து இவன்ட்ட அரிசியை நம்ம ஊர்லேருந்து இங்கே வருது, இவன்ட்டையே இதை வாங்கணும், இது என்னன்னு பார்த்துக்கோன்னு உடனே ஃபோட்டோ எடுத்தேன். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னாரு, எனக்கு வேணியான்னு. சரி பார்த்தாரு, விட்டுட்டார், எடுத்துக்கங்கன்னு எடுத்தோம். அதில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? ரெட் ரைஸ். ரெட் ரைஸ்ன்னு போட்டிருக்கான், பேரே போடலை நண்பர்களே. மாப்பிள்ளை சம்பா, வாடன் சம்பான்னு போடல,
ரெட் ரைஸ் ஆர்கானிக்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கான். சரி என்ன தான் பண்ணியிருக்கான் அது உள்ளன்னு படித்து பார்த்தா, ஒரு டீ பேக்கெட்டு போடுறாங்க இல்லையா, இந்த டீ பேக்குன்னு வச்சுருக்காங்க இல்லையா, 3 கிராம் 100 பேக்கெட் இருக்குது. அப்படின்னா எவ்வளவு எடை? 100 கிராம், அதான் 100 பேக்கெட்டு 3 கிராம் ஒரு பேக்கெட் 300 கிராம். என்ன விலை சொன்ன? 1600. சுதாகர் எவ்வளோ சொன்னார்? 150 ரூபா சொன்னார். ஏன் நீங்கள் இந்த டீ பேக்கெட் போடக்கூடாதா? உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு மட்டும் கேளுங்க. இந்த மாதிரியான அமைப்பை எல்லா அதிகாரிகளையும் நம்ம நிர்பந்தப்படுத்தலாம். அரிசியை சோறா திங்கணுமா? அரிசியை 2ஆ பிரிங்க நண்பர்களே. நெல் திருவிழாவிற்கு வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அரிசியை ஸ்பிளிட் இன்டு 2, 2ஆ பிரிங்க அரிசியை. ஒரு அரிசிக்கு பேர் வயிற்று நொப்புறது, ஃபில்லிங் தி ஸ்டமக். இன்னொரு அரிசிக்கு பேர் ஹீலிங் எ டிசீஸ், நோயை விரட்டுறதுக்கு ஒரு அரிசி. ஒரு அரிசி என்னது? வயிற்று நொப்புறதுக்கு. அது எது வேணா வச்சுக்குவோம். அது வெள்ளை கலர்லேயே வச்சுக்கோங்க. ஜீரக சம்பா வச்சுக்கோங்க. ஜீரக சம்பா சாப்பிடுங்க. ஒரு உழவர் பேராவூர்னிலேருந்து ஒரு கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறப்ப எழுந்து பேசினார். பேசி முடித்தோடனே கேள்வி கேட்குறப்ப, ஐயா ஒரு 30 மூட்டை ஜீரக சம்பா வச்சுருக்கோம், அதை எங்கேயாச்சும் விற்று கொடுங்கன்னாரு. சாப்பிட்டியா நீன்னு கேட்டேன். நாங்கள் அந்த ஜீரக சம்பாவில் சோறு தின்னியா ஐயா? அப்படியே என்ன பார்த்தாரு. சாப்பிட்டு பழைய சோறு தின்னியா சீரக சம்பாலன்னு கேட்டேன். இல்லைங்க ஐயா அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு? அது நிறையா விலை, யார்கிட்டாச்சும் கொடுத்துட்டு நிறையா பணத்தை வாங்கலாம். நீ என்ன வாங்கி அந்த பணத்தை வாங்கி நீ என்ன சாப்பிடுவேன்னு கேட்டேன். நான் ஏதாச்சும் உழவர்கிட்ட இந்த 1009 இந்த மாதிரி வாங்கி தின்றுவேன். உள்ளவர்களே, தான் செத்து மீன் பிடிக்க முடியாது. உழவு எப்படி வந்துச்சுன்னா, தான் சௌக்கியமாக நலமாக வளமாக இருந்த ஒரு மனிதன் இந்த சமூகத்தை நலவளமாக ஆக்கிய பொழுது அவனுக்கு பெயர் உழவன், அவன் மனைவிக்கு பெயர் உழத்தி. உழவனாகவும் உழத்தியாகவும் தன்னையும் தன் சமூகத்தையும் நல வளமாக வைத்திருந்ததனால் அந்த பெருமை அவனுக்கு. கம்பனே உழவன் மாதிரி யாரும் இல்லைங்கிறான். தொழும் குலத்தில் பிறந்தால் என், சுடர் மிகு மன்னவராகி எழும் குலத்தில் பிறந்தால் என், இவருக்கு பின் வணிகர் எனும் சிறப்புடையோர் ஆனால் என், உளும் குலத்தில் பிறந்தோரே உலகுய்ய பிறந்தாரேங்கிறான். சும்மா டூப்ளிகேட்டா கதை பொய் சொல்லியிருப்பார். பணம் வாங்கிட்டு எழுதியிருப்பாரா? கம்பன் ஏதாச்சும் பணத்தை வாங்கிட்டு சினிமாவுக்கு பாட்டு எழுதுறது போல் எழுதியிருப்பாரா? காலையில் கண்காட்சியை திறந்து வைத்த ஜனநாதனின் நண்பர் நிரம்ப நானும் அவரும் பேசியிருக்கோம். அவர் பேராண்மைங்கிற ஒரு படத்தில் பாரம்பரிய வித்தை பற்றிலாம் நிறைய பதிவு பண்ணியிருக்கார். மாலை வந்து பேசுவார் உங்கள்கிட்ட. சினிமா துறையிலும் நமக்கு வேண்டிய கருத்தை பரப்பு. அவரை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம அவர் ஏதாச்சும் இன்னும் எடுக்கிற படத்தில் நம்ம விஷயத்தில் இப்போ அனந்தும் நானும் சொன்னால் கேட்க மாட்டாங்க. ரஜினிகாந்தும் கமலஹாசன் சொன்னால் கேட்பாங்க தானே. சொல்லக்கூடியவர்களை நம்ம சேர்த்து வச்சுக்கலாம், ஒன்றும் தவறில்லை. நமக்கு காரியம் கொழுக்கட்டை எப்படியாச்சும் வேகணும். உழவன் என்பவன் ஏனோதான ஈனப்பிறவி அல்ல. உழவன் என்று சொல்வதில் நானும் நீங்களும் பெருமைப்பட வேண்டும். எப்பொழுது? நான் பணம் சம்பாதிக்கணும், என் வீட்டில் சீக்கு சிவப்பு இருக்கக்கூடாது. எனக்கு 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளும் கல்யாணம் ஆகி எல்லாமே பேர பிள்ளை எடுத்துட்டேன். 3 பிள்ளை இருக்குது. 3மே சும்மா ஒரு புரிதலுக்காக. 3மே நார்மல் டெலிவரி தான். 3மே நான் வீட்டில் வச்சு தான் பண்ணியிருக்கோம். 3க்குமே இதுவரைக்கும் ஒருத்தன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான், பாக்கி பேர் தொட்டிலில் ஒருத்தன் இருக்கான், இன்னொருத்தன் ஓடி ஆடிட்டு இருக்கான். 3 பேருக்கும் ஒரு சிறு மாத்திரை மருந்தே தர வேண்டிய அவசியமும் இல்லை. மண்ணுக்கு ஒரு நீதி, மனிதனுக்கு ஒரு நீதி அல்ல. இயற்கை விவசாயம் என்பது பயோடைவர்சிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பல்லுயிர் பெருக்கம். பல்லுயிர் பெருக்கத்தை சார்ந்தது. நெல் விவசாயத்தில் நெல் விவசாய காடு இருக்கு இல்லையா, உங்கள் மண்ணை எடுத்துகிட்டு போங்க. வேற எந்த பயிர் பண்ணினாலும் அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் விஞ்ஞானிகள்கிட்ட கொடுங்க, ஆவணப்படுத்துங்க. நான் ஆவணப்படுத்தினதுனால அதை சொல்கிறேன். மைக்ரோபியல் லோடுன்னு சொல்கிறோம், நுண்ணுயிர் பெருக்கம்ங்கிறோம்ல. நெல் காட்டில் தான் எல்லாத்த விட ஜாஸ்தி இருக்குது. ஆனால் நெல்லை மட்டும் விவசாயம் பண்ணக்கூடாது. நெல் காட்டுக்கு போனால் நெல்லோடு இருக்கக்கூடிய பயிர் வகைகள், பல்சஸ்ன்னு சொல்கிறோம், ஆயில் சீட்ஸ், உங்களுக்கு என்ன முடியுமோ ஒன்று வேணாம். குருவை நடுறப்ப அல்லது தாளடி நடுறப்ப வரப்புல 1.5 அடிக்கு 1 பச்சை பயிரையும் உளுந்தையும் நட்டிங்கன்னா இதை அறுத்துட்டு விதைக்கிறதுக்குள்ள அந்த உங்களுக்கு விதை முதல் ஆகி போயிடும்.
இயற்கை விவசாயம் என்பது இயற்கை உழவர்கள் நீங்கள் எல்லாருமே என்னுடைய ஆசை, நீங்கள் உங்களுக்கு ஆசை மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் பேசுங்க, என்கிட்ட எப்போ வேணாலும் பேசணும். இயற்கை உழவர்கள் இயற்கை மருத்துவமனைகளை நிறுவ வேண்டும். முடியுமா? முடியும். நீங்கள் வரலாம். நான் அதை தான் துவக்கி வச்சுருக்கோம். இன்னும் தமிழ்நாட்டில் இப்போ 3 மருத்துவமனை திறந்தாச்சு. அந்த பண்ணை இருக்கும், இயற்கை அங்காடி இருக்கும், இயற்கை மருத்துவமனை இருக்கும். அந்த பண்ணை திறந்தது வந்து நோயாளிகளை என்றும் நோயாளியாகவும் மருத்துவர்களை என்றும் மருத்துவராகவும் வச்சுக்கக்கூடியது கிடையாது. 5 விசிட்டுக்கு மேலே அந்த நோயாளியாக வரக்கூடாது, நண்பராக வரணும். அதுதான் மேண்டேட்ரி எங்களுக்கு. 5 விசிட் தான் நோயாளியாக வருவான். 6வது விசிட் அவன் பொருள் வாங்க வேணா வரலாமே தவிர அவன் நோயாளியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி மண்ணை பற்றி தெரியல, விதையை பற்றி தெரியல, உடம்பை பற்றி தெரியல. சகோதரி பேசுகிறப்ப சொன்னாங்க, ஒவ்வொரு பொருள்லையும் எவ்வளவு நஞ்சு இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டு இங்கே உட்கார்ந்துருக்க நானும் அனந்தும் உட்பட நம்மெல்லாம் ஒழுங்காக இருக்கோமா? அனந்து உட்பட நான் உட்பட ஒரு பரிபூர்ண நபர் இந்த அரங்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா? இல்லை. தமிழர்களை பற்றி பேசுகிறோம். இங்கே யாராச்சும் அந்த தமிழர்கள் இருக்கோமா? யாராச்சும் ஒருத்தர் இருக்க முடியுமா? நீர்த்து போன தமிழர்கள், உணவால் நீர்த்தவர்கள், என்ன ஓட்டத்தால் நீர்த்தவர்கள். ஆனால் எக்ஸ்டிங்க்ட்னு சொல்லக்கூடிய இல்லாத நிலையில் போகிறோம் இல்லையா, என்டேஞ்சர்னு சொல்கிறோம் இல்லையா, ஒன்று அருகி போகுது இல்லையா, அதிலிருந்து மீள்வதற்கு ஒரே வழி இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயத்தால் ஒன்றில் மட்டும்தான் ஈக்காலஜியை, சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். இப்போ உலக வெப்பமயம்ங்கிறோம் இல்லையா, மைக்ரோ கிளைமேட்டை திருப்பி கொண்டு வரணும்னா இயற்கை விவசாயத்தால் மட்டும்தான் முடியும். இன்னைக்கு மத்திய சர்க்கார் பயப்படக்கூடிய உணவு பற்றாக்குறை வந்துவிடும், ஊட்டச்சத்து குறைபாடு வந்துவிடும். ஆனால் இன்னைக்கு எல்லா ஊட்டச்சத்துலாம் குறைபாடு நிறையா இருக்கு. மால் நியூட்ரிஷன் சொல்றதும் நியூட்ரியன்ஸ் டெஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கும் உணவு தட்டுப்பாட்டிற்கும் முக்கியமான ஒரே தீர்வு இயற்கை விவசாயமே. இது மாடலாக நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க அக்ரி பிள்ளைகள்னா கூட ஒரு சின்ன கிராமத்தை எடுத்து அதை பண்ணினீங்கன்னா ரிசல்ட்டை கொடுத்துடலாம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எப்பொழுதுமே ஹெல்ப் பண்ணுவோம். இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு நிறையா பண்ணுவோம். உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு 4 துணைவேந்தருக்கு முன்னாடி இருந்த துணைவேந்தர்கிட்ட தினசரி பேசி 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 இயற்கை விவசாயத்துக்கு ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்து ஒரு நாள் அந்த துணைவேந்தர் என்கிட்ட பேசினார். அவரும் இருக்கார். இப்போ சித்தர் நீங்கள் கேட்டதுனால போஸ்ட் கிராஜுவேஷன் ஆர்கானிக் ஃபார்மிங் ஒரு சிலபஸ் கொடுத்து கிளாஸ் ஆரம்பிச்சாச்சு, உங்களுக்கு சொல்கிறேன்னாரு. நன்றி ஐயான்னு சொன்னேன். சொல்லிட்டு உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹெட் ஹெச்ஓடி என்கிட்ட பேசினார், ஹெட் ப்ரொஃபஸர். ஐயா, நீங்கள் சொன்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு பையன் தான் சேர்ந்துருக்கான், அந்த பையன் பேர் அந்த சொன்னார், ஒரே ஒரு பையன் தான் ஆர்வம் காட்டியிருக்கான், அவன் பேர் ஐயாவு அப்படின்னு சொன்னார். ஆனால் துணைவேந்தர் சொல்லிட்டார், ஒரு பையன் இருந்தாலும் அதை நடத்தி ஆகணும்னு சொன்னார். சரி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். அந்த பையனை பார்க்கணும் சார்னு. அப்போ வணங்காமுடி ஐயா இருந்தார், எக்ஸ்டென்ஷன். அவர் என்கிட்ட அனுப்பி வச்சார். அந்த பையன் வந்தான். அவனை பார்க்குறப்ப எனக்கு அப்படியே சந்தோஷம். ஐயோ, இப்படி ஒரு எண்ணத்தோடு இந்த பிள்ளை படிக்குதே, சரி இது நமக்கு நாளைக்கு உதவ போகுது அப்படின்னு நினச்சிட்டு அவனை நம்ம தட்டி தடவி யானையை தடவுறது மாதிரிலாம் பார்த்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்து சந்தோஷமாக இருந்து பேசி வழி அனுப்புனேன். 3 மாதம் ஆச்சு. துணைவேந்தர் கூப்பிட்டாரு. பேங்க்கில் வேலை கிடச்சி அந்த பையன் வேலைக்கு போயிட்டான்ட்டார். எவ்வளோ ஒரு இது ஏன் தெரியுமா? கிருஷ்ணமூர்த்தி ஐயா உட்காந்துருக்காருல, அவர் வீட்டு பிள்ளைகள் இதை படிச்சிருந்தா போயிருக்காது. இங்கே இருக்கக்கூடிய இயற்கை உழவர்களுடைய பிள்ளைகள் இருந்திருந்தா அதை கமர்ஷியல் ஆக்கியிருக்கும். பணம் பண்ண தெரிந்த அவருக்கு பணம் பண்ண தெரியுமா? அவர் நிறையா நண்பர்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பாண்டிச்சேரியில் வாங்க நம்ம டீ எஸ்டேட்டுக்கு போய் டீ குடிப்போன்னாரு. அனந்து டீ சொன்னார் இல்லையா, டீ எஸ்டேட்டுக்கு போய் டீ குடிப்போமா? அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா கொல்லப்பக்கம் அழைச்சிட்டு போய் இதெல்லாம் டீ எஸ்டேட் தான், எதையாச்சும் ஒரு இலையை பறிச்சுட்டு வாங்கன்னு ஒரு இலையை பறிச்சுட்டு போட்டு அவிச்சு டிக்காஸ் எடுத்து வெல்லம் போட்டு ஆற்றி கொடுத்துருவார். அவர் மருத்துவம் படிக்கவில்லை, ஆனால் செய்வதெல்லாம் மருத்துவம். ஏன்? அவர் இயற்கை உள்ளவர். நீங்கள் நிறைய ஹிடன் ட்ரூத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இயற்கை விவசாயம் என்பது ஒரு முக்கியமான விஷயங்கிறதே உங்களுக்கு தெரியும். ஏனோ தானா இல்லை. இப்போ உதாரணத்திற்கு அரிசி, நான் அரிசியை மையப்படுத்தி பேசுகிறவன்.
அரிசி திங்காதவர்களோட நான் பேசுறதே இல்லை. அரிசி தின்னீங்கன்னா உங்களோட உறவு வச்சுக்கிறதுக்கு எனக்கு மகிழ்ச்சி. அரிசி திங்க மாட்டேன்னா உங்களை தவிர்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு. அரிசி திங்காதவன் அரை மனிதன். சார் எனக்கு சக்கரை வியாதி 300 இருக்கு, 3 வேளையும் அரிசி, 30 வேளை வேணாலும் அரிசி தின்னு. என்ன அரிசி? பாரம்பரிய அரிசி. எப்படி இருக்கணும்? தீட்டாம இருக்கணும், தீட்டாம இருக்கணும். சார் மாப்பிள்ளை சம்பா தீட்டி சாப்பிட்றேன், அந்த கருமம் தேவையில்லை. சார் இயற்கை விவசாயத்தில் செஞ்ச பாப்பட்லாம் என்கிட்ட இருக்கு, ரொம்ப நாகரிகமாக. அந்த கருமத்தை ஏன் நீ இதில் செஞ்ச? ஜெர்சி மாடை இயற்கையாக வளர்த்த மாதிரி. ஜெர்சி மாடை இயற்கையாக வளர்த்தாலும் நீங்கள் செயற்கையாக வளர்த்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற மரபு அணு, மரபு குணம் இயற்கை கிடையாதே. இந்த மண்ணிற்கு ஏற்பது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அக்ரிகல்ச்சர் இஸ் லொகேஷன் ஸ்பெசிஃபிக், மெடிசன் இஸ் பர்சன் ஸ்பெசிஃபிக்னு சொல்லுவாங்க இல்லையா. மருந்து என்பது தனி ஒரு மனிதனுக்கு ஏற்ப அமைய வேண்டும். வேளாண்மை என்பது அந்தந்த இடத்திற்கு ஏற்ப அமைய வேண்டும். என் ஊரில் ஒரு தானியம் போட்டு ஜெயிச்சிட்டேங்கிறதுக்காக நீங்கள் சீர்காழியில் போடக்கூடாது. பரிச்சாத்தமாக கொஞ்சம் பண்ணணும். என்ன சார் ஊறுகாய் மட்டை செய்கிறான், 1 ரூபா ஊறுகாய். அந்த ஊறுகாய் மட்டைக்காரன் மார்க்கெட்டிங் வந்ததுனால அவன் என்ன பண்ணுறான்னா, ஒவ்வொரு லாட்டு 10 கிலோ எலுமிச்சம்பழம், 10 கிலோ தக்காளி ஊறுகாய் போடுறப்ப ஒரு டப்பாவில் கொஞ்சம் எடுத்து பரணியில் வச்சுருப்பான் கேத்து வீட்டில். ஃபீட்பேக் எப்படி வருதுன்னு பார்க்குறான். கொடுத்துட்டு பிரமாதமாக இருந்துச்சு அந்த ஊறுகாய் அப்படின்னு சொன்னோன்னே அந்த டப்பாவை எடுத்து அதுக்கு என்னென்ன போட்டேன்னு ஒன்று எழுதி வச்சுருக்கான். அதை ரிப்பீட்டாக கொடுக்குறான். அதான் வணிகம். அது ஏன் உழவனுக்கு இல்லை? பருவம் பார்த்து பயிர் செய்யுங்கிறான். எதை எப்போ தேர்ந்தெடுக்கிறதுனே தெரியல. மார்க்கெட்டில் நீடு இருக்குது, அதனால விவசாயம் பண்ணுறேன். அது விளங்குமா? நம்மிடம் உற்பத்தி ஆவது சுய தேர்வைக்காக பூர்த்தி செய்து உபரியை விநியோகிக்கணும். இதுதான் ஜேசி குமரப்பா தத்துவமே. படிக்கணும், நம்ம தான் படிக்கணும். நம்ம படிக்காததுனால தான் தப்பா படித்தவன்லாம் படித்தவன் பதிவு பண்ணுறான். எதை படிக்கணும்? வெற்றியாளர்களை தேடி பிடிங்க, அனந்த விடாதீங்க. எங்கெல்லாம் ஏன் தமிழ்நாட்டில் வெற்றி விவசாயம்